அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, ஒரே சாமி ஐயா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட போட்டோவை பாக்கெட் வச்சுக்கிட்டு வளமாய் வந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு மாசா சுத்தி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 8 தோல்வி பழனிசாமி இல்ல, 10 தோல்வி பழனிசாமி இல்ல, அவரு லக்குல வந்தவர் இல்ல, ஹார்டு ஒர்க்ல வந்தவர், எங்களோட நிரந்தர பொதுச் செயலாளர் அவரு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி, இவங்களும் சரி, கட்சி விட்டு போனவங்களும் சரி, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட காலில் வந்து விழுந்துருவாங்க. அதன் பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் இல்ல, இதய தெய்வம் புரட்சி தலைவிலா இல்ல, இதய தெய்வம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் மெரினா பீச்ல இன்னும் ஒரு 2 ஏக்கரை இப்ப ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஏன்னா கட்சியில ஒரு அடிமட்ட தொண்டனா தொடங்கி எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாம உழைச்சி 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 தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 2017 இருந்து 2021 வரைக்கும் 4 வருஷம் எண்ணற்ற தடைகளை தாண்டி ஒரு ஆட்சியை முடிச்சு 2021 எதிர்கட்சி தலைவரா வந்து 2026 ஒரு தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவரு லக்கு இல்ல, ஹார்டு ஒர்க்கர்ன்றது ஒரு பக்கம் பதிவாயிடும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எத்தனையோ பேர் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஆனா அவங்க யாரு முதலமைச்சர் ஆனாலும் அந்த ஒரு பெருமை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை 2026 தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உண்மையிலே உழைப்பான உயர்ந்த முதலமைச்சர்னு சொல்லி அவரை வேற யாராவது பாராட்டுறாங்கன்னு தெரியல. அவர் மட்டும் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உழைப்பால் உயர்ந்த தன்னிகரற்ற தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி நான் பாராட்டுறேங்க. அடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2வது வாய்ப்பு கூட்டணியா ஆட்சி அமைக்கிறது. ஒருவேளை அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம அதிமுக கூட்டணியா ஆட்சி அமைச்சாலும் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வகையில பெருமை தான். ஆனா அது பெரிய வகையில பெருமை இல்லை. அவருக்கு மெரினா பீச்ல 2 ஏக்கர் இடம் பதிவு பண்ற அளவுக்கு பெருமையான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனா அவர் ஆட்சியே அமைக்க மாட்டான்னு சொன்னதுல இருந்து அவர் கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாலும் அதுவே பெரிய விஷயம்தான். பட் அவர் ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல அவர் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாரு, பாமக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, அமமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, முக்கியமா பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கிறதுனால கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஓகே, ஆனா பெஸ்ட் இல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவர் என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும் மற்றவங்க என்னதான் சொல்லுவாங்க, அவரை அடிமனதான் சொல்ல போறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆகணுன்றதுதான் அவருக்கும் அவரோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் ஆசையா இருக்கும். அவர் கூட்டணியோட ஆட்சிக்கு வந்தாருன்னா அது அவருக்கு மகிழ்ச்சியை தரலாம், மன நிம்மதியை தருமான்றது தெரியல.